இல்லாதனால அவங்களோட அப்பா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு. அப்புறம் அப்போ அவளோட அப்பா குக்கி சிட்டிங்கிற ஒரு சிட்டிக்கு கிளம்பினாரு. சிண்ட்ரெல்லாக்கு அம்மாவா வந்தவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து சிண்ட்ரெல்லாவை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அதனால அவளுக்கு கவலையா இருந்துச்சு. ஏய், என்ன நீ இப்படி நின்னுட்டு இருக்க மலமாடு மாதிரி? ஏய், போய் தண்ணி எடுத்துட்டு வா எங்களுக்குலாம். ஏய், என்ன நின்னுகிட்டே இருக்க? சாரிக்கா, என்ன மன்னிச்சிடுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்படியே நாட்களும் கடந்துச்சு. அடுத்த நாள் இளவரசன் திருமண பெண்ணை தேர்வு செய்யன்னு ஒரு லெட்டர் வந்துருந்துச்சு. அப்ப அவங்க சிண்ட்ரெல்லாக்கு ட்ரெஸ் எடுத்தார்ல, அவங்களோட 2 பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அம்மா, அவளை வீட்டிலேயே விட்டுறலாமா? எங்களை 2 பேத்தையும் மட்டும் நீங்க கூட்டிட்டு போங்க, நாங்க தான் கண்டிப்பா செலக்ட் ஆகுவோம். சிண்ட்ரெல்லா அந்த போட்டியில ஜெயிச்சிருவான்னு கவலைப்பட்டு சிண்ட்ரெல்லாவை அவங்க கூட்டிட்டு போல, அவங்க மட்டும் போனாங்க. சிண்ட்ரெல்லா வீட்ல தனியா இருந்தப்ப அவளுக்கு 2 ரெக்கையோட இருக்கிறவங்கள பார்த்தா. அவங்க ஒரு தேவதை. அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க. ஆ, யார் நீங்க? நீங்க என்ன இவ்ளோ அழகா இருக்கீங்க? நான் ஒரு தேவதை சிண்ட்ரெல்லா. உனக்கு உதவி பண்ணதான் நான் வந்திருக்கேன். உன்னை வீட்டுல விட்டுட்டு அவங்க எல்லாம் ராஜா அரண்மனைக்கு போயிருக்காங்கல்ல, நீ தான் அந்த போட்டியில ஜெயிப்ப பாரு. அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க. அந்த தேவதையினால சிண்ட்ரெல்லாவோட ட்ரெஸ், அவளோட செப்பல் எல்லாமே மாறி அழகாயிருச்சு. அப்புறம் சிண்ட்ரெல்லா கிட்ட அந்த தேவதை இப்படி சொன்னாங்க. சிண்ட்ரெல்லா, நீ ஒன்னு கவனிச்சுக்கோ. என்னன்னா, என்னோட சக்தி ராத்திரி 12 மணி வரையும் தான் இருக்கும். 12 மணிக்குள்ள வந்துரு. ஆ, சரி தேவதையே. சிண்ட்ரெல்லா ராஜாவோட அரண்மனைக்கு நடந்து போறா. அவ கோட்டைக்குள்ளேயும் போயிட்டா.